பேச மறுத்த காதலியை இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கி அடித்தே கொன்ற காதலன். வீட்டிலிருந்து தப்பி வெளியே ஓடிய காதலியை ஓட ஓட விரட்டி அடித்து தாக்கிய கொடூரம். கொலை செய்த கையோடு வீட்டிற்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட காதலன். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். லெட்டர், தந்தி, மெசேஜ், ஆடியோ கால், வீடியோ கால் என காதலர்கள் தங்களின் காதலை வளர்த்து கொள்ள பல பரிமாணங்களில் வளர்ச்சியடைந்து கொண்டே போனாலும் பேச மறுத்த காதலி கொலை, முகத்தில் ஆசிட் வீச்சு, காதலர்கள் தற்கொலை என்னும் செய்திகள் மட்டும் மாறாமல் காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் வேலூரிலும் அரங்கேறியுள்ளது. வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் KK நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் சபீனா பானு. இவருக்கும் கொணவட்டம் மதீனா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜான் பாஷா என்பவருக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் குழந்தை ஏதும் இல்லாத நிலையிலும் சேர்ந்தே வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து சின்ன அல்லாபுரத்தில் உள்ள தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். பெற்றோருடன் வசித்து வந்த சபீனா பானு சதுரப்பேரியில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் பணிக்கு சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் அதே கம்பெனியில் பணிபுரியும் விருப்பாட்சிபுரம் நேதாஜி தெருவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் காதலாக மாறியுள்ளது. தனிமையில் சந்தித்து காதலை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு இருவரும் நெருக்கமாகியுள்ளனர். சுரேஷ் அந்த கம்பெனியில் இருந்து விலகிய பிறகும் இருவரும் தொடர்ந்து போனில் பேசி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக சபீனா பானு சுரேஷிடம் போனில் பேசுவதை நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. சுரேஷும் பலமுறை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்த போதும் சபீனா பானு பேச மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் சம்பவத்தன்று இரவு போன் செய்த போதும் சபீனா பானு பதிலளிக்க மறுத்ததால் அவரது வீட்டிற்கு சுரேஷ் சென்றுள்ளார். அப்போது வீட்டில் சபீனா பானு மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இருந்த நிலையில் ஏன் என்னிடம் 2 மாதங்களாக பேசவில்லை என சபீனா பானுவிடம் சுரேஷ் முறையிட்டுள்ளார். இப்போது இங்கே பேச வேண்டாம், காலையில் பார்த்து கொள்ளலாம் என கூறி சுரேஷை அங்கிருந்து அனுப்ப சபீனா பானு முயற்சித்து உள்ளார். எனினும் சபீனா பானுவின் வார்த்தைகளால் திருப்தியடையாத சுரேஷ் தான் மறைத்து வைத்திருந்த ராடை எடுத்து சபீனா பானுவை தாக்க முயற்சித்து உள்ளார். இதை கண்ட சபீனா பானுவின் பெற்றோர் தடுக்க முயற்சித்த நிலையில் அவர்களை சுரேஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சபீனாவின் பெற்றோர் இருவருக்கும் இரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மயக்கமடைந்தனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சபீனா பானு வீட்டை விட்டு வெளியேறி ஓடியுள்ளார். எனினும் ஆத்திரமடங்காத சுரேஷ் சபீனா பானுவை விரட்டிச் சென்றுள்ளார். வீட்டில் வெளியே சாலையோரத்தில் இருந்த மின்கம்பம் அருகே சபீனாவை விரட்டி பிடித்த சுரேஷ் இரும்பு ராடால் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சபீனா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சபீனா பானு உயிரிழந்ததை அறிந்த சுரேஷ் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சபீனா பானுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் பலத்த காயமடைந்த சபீனா பானுவின் பெற்றோரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து சபீனா பானுவை தாக்கியது சுரேஷ் தான் என்பதை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் அவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டனர். எனினும் அவர் போன் காலை எடுக்காததால் மொபைல் எண் மூலம் அவரது இருப்பிடத்தை கண்டறிந்து போலீசார் சுரேஷின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது மின் விசிறியில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சுரேஷ் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுரேஷின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். தன்னுடன் பேச மறுத்த காதலியை அடித்து கொன்றுவிட்டு காதலனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.